அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிட்டு பல முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டீமா இருந்தாங்க இல்லையா? எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே இருந்துச்சு. இப்போ அந்த டீம்ல பாத்தீங்கன்னா படிப்படியா எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல எஸ்பி வேலுமணி தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா நேற்றைக்கு நடந்த சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் அவர்களும் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் எங்களோட விசுவாசம் எடப்பாடிக்கு தான், எடப்பாடி தான் எங்கள் தலைவர் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதையும் சிவி சண்முகம் அவர்கள் பேசும் பொழுது எடப்பாடியினுடைய ஆட்சியின் அருமை பெருமைகளெல்லாம் அப்படியே பட்டியலிட்டு பேசியிருக்கிறாரு எஸ்பி வேலுமணி. செம ஷாக். 7.5% சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த போது அந்த சட்ட திருத்தம் ஆளுநருடைய ஒப்புதலுக்காக காத்திருந்தது. ஆளுநர் அந்த சட்ட திருத்தத்துக்கு கையெழுத்திட ஒரு நிபந்தனை விதித்தார். என்ன நிபந்தனை என்றால், நீங்கள் 10% இடபிள்யூஸை ஏற்றுக்கொண்டால் நான் இதில் உடனடியாக கையெழுத்து போடுகிறேன் என்று அன்றைக்கு சொன்னார். ஆனால் அன்றைக்கு எங்கள் முதலமைச்சர் தெளிவாக இடபிள்யூஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொல்லிட்டார். இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரெல்லாம் இருந்த நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி, எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் நன்றிலாம் தெரிவிச்சாரு. எனக்கு பேசுவதற்கு அனுமதி அளித்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கும் நமது கழக கொறடா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க அதிமுக நடத்திய போராட்டத்தில் இவர் எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன்லாம் புறக்கணிச்சாங்க. ஆனால் தங்கமணி அவர்கள் கலந்துகிட்டார். ஸோ தங்கமணி அவர்கள் கலந்துக்கிட்டு அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தும் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் அவர் இந்த பக்கம் அணி மாறிட்டாரான்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்போ அதனை தொடர்ந்து அடுத்த 2 விக்கெட்டு சிவி சண்முகமும் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும். இப்போ அங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ கேபி அன்பழகன் கூட இருக்கிறாரு. ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் எடப்பாடிக்கு எதிர்த்தரப்பு கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க. இவர்கள் சில தினங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சசிகலா அவர்களை போயிட்டு சந்திச்சிருக்கிறாங்க. நீங்கள் மறுபடியும் அதிமுகவில் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கழகத்தை ஏற்படுத்துங்கன்னு சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாங்க. சசிகலா அவர்கள் தரப்புல இருந்து மொத்தமாக நோ சொல்லிட்டாங்க. முடியவே முடியாது, இனிமேல் நீங்கள் பயன்படுத்த பார்க்குறீங்களா, நான் அதுக்கெல்லாம் வரவே மாட்டேன். ஏற்கனவே அதிமுகவில் பல குழப்பங்கள் இருக்குது, நானும் கூட சேர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு விரும்பலை, உங்களுடைய பிரச்சனையில என்ன இழுத்து விடாதீங்கன்னு சொல்லி எஸ்பி வேலுமணியை அப்படியே அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த சந்திப்புக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எடப்பாடி தரப்புல இருந்து அங்க ஒரு அப்ரோச் போயிருக்கு. குறிப்பா சொல்ல போனா சசிகலா அவர்கள்கிட்ட நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுக்கணும், கட்சியில சேர்த்துக்கிறோம், பொறுப்பு கொடுக்குறோம், அதெல்லாம் பத்தி இல்லை. இப்போ எஸ்பி வேலுமணி தரப்பு உங்களை அப்ரோச் பண்ணுவாங்கன்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் கேட்பாங்க. ஆனா இது மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அதாவது நீங்க அதிமுக ஆதரவு கொடுக்குறீங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுக்குற கணக்குல தான் இருக்கணுங்கிற மாதிரி இவர்கள் ஒரு அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே உடனடியாக சசிகலா அவர்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணல, வெளியே கூட பொதுவெளியில் எதுவுமே அதை பேசவே இல்லை. அதற்கு அப்புறமா எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்பு போயிட்டு பேசும்போது தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு கட்டத்தில் என்ன நீங்கள் அதிமுகவிலிருந்து வெளியே அனுப்பும்போது எல்லாரும் சேர்ந்து தான் எடப்பாடி கூட சேர்ந்து என்ன நீங்கள் வெளியே அனுப்புனீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களுடைய தேவைக்காக என்ன நீங்கள் கூப்பிட்டு கட்சிக்குள்ளே பிரச்சனை உண்டாக்க பார்க்குறீங்களா, அதை நான் ஒருபோதும் பண்ண மாட்டேன்னு சொல்லி எஸ்பி வேலுமணி தரப்புக்கு நோ சொல்லிடுறாங்க. இது ஒரு பெரிய சேஞ்ச். ஏன்னு கேட்டிங்கன்னா எஸ்பி வேலுமணியோட தரப்பு அப்படிங்கிறது இப்போ அவர் முயற்சி பண்ணுறது திருப்பி பார்த்தீங்கன்னா அதிமுக ஒருங்கிணைக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியிலிருந்து நீக்கணும், பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிட்டு கட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான். அதுவுமே எதனால வருதுன்னா, எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு பழைய பொறுப்பு கொடுக்கல, நம்ம விருப்பப்பட்ட மாதிரி தாவேகா கூட கூட்டணிக்கு போக முடியல, அமைச்சர் ஆக முடியல அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சசிகலா அவர்களை திருப்பி உள்ள கொண்டு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலாம். ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கூட இருக்கக்கூடிய தென் மாவட்ட தலைவர்கள் பல பேரையும் நாம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், இந்த அதிருப்தி அணிக்கு வலு சேர்க்கலாம் அப்படிங்கிற கணக்கு தான். ஆனா அந்த அதிருப்தி அணி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு, அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல சசிகலா அவர்களும் அந்த பக்கம் பச்சை கொடி காட்டல, எஸ்பி வேலுமணி அனுப்பி வச்சுட்டு அவர்கள் இப்ப அமைதியா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சசிகலா அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க, சசிகலா அவர்கள் கட்சியிலிருந்து வெளியே அனுப்புனாங்க. இப்படி பல கட்டத்திலையும் சசிகலா அவர்கள் எந்த இடத்துலையுமே எடப்பாடிக்கு எதிராக கருத்துக்கள் பதிவு பண்ணதே கிடையாது.
ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும், ஒன்னா சேர்ந்து ஜெயிக்கணுங்கிற மாதிரி பல விஷயங்கள் பேசுவாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தோ இல்ல தனிப்பட்ட முறையில இவரை வந்து மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியோ இப்ப எஸ்பி வேலுமணி முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை சசிகலா அவர்கள் முன்வைக்கவே இல்லை. ஸோ ரொம்ப காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைதியாவே தான் இருந்தாங்க. இப்போ அந்த அமைதிக்கான ஒரு பலன் கிடைக்குதோ அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தரப்பு அப்ரோச் பண்ணும்போது அவர்கள் வந்து நோலாம் சொல்லலை. இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்ன மாதிரி திருப்பிலாம் வந்து உடனே அனுப்பல. ஆனா சில கேள்விகளை வந்து கேட்டிருக்கதா செய்தி. என்னன்னா, நான் இத்தனை நாள் அமைதியா இருந்தேன், இவெல்லாம் கண்ணுக்கு நான் தெரியலையா, இப்போ வந்து உங்களுக்கு நான் தேவைப்படுறேங்கிற மாதிரி அதே கேள்வி எங்கேயும் கேட்கப்பட்டிருக்கு. ஆனா அப்பவும் கூட அவர்கள் அந்த ஆப்ஷனை மொத்தமா நிராகரிக்கல. எடப்பாடி தரப்புக்கு பக்கம் வர்ற மாதிரியான முடிவுகள் தான் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி கூட அணி சேரலை. ஸோ இப்படிதான் வந்து இப்போ அதிமுக நிலைமைகள் வந்து இருக்கு. ஆனா CV சண்முகம் அவர்கள் இந்த மாதிரி பேசுவார் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா CV சண்முகம் அவர்களை வச்சுதான் நம்ம வந்து காய் நகர்த்தணும் அப்படிங்கிறது எஸ்பி வேலுமணி அவர்கள் போட்ட கணக்கு. இவர் டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தாருன்னா சொன்னோம் இல்லையா. ஸோ அவர் ஒரு பக்கம் டெல்லிக்கு போக CV சண்முகம் அவர்கள் தனியாக சந்திச்சு பேச எப்படியாவது நம்ம வந்து ஒரு பெரிய எடப்பாடிக்கு எதிர்ப்பான ஒரு அணியை உருவாக்கிடணும் அப்படிங்கிறது அவருடைய ஆதரவு. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கிறதுனால தான் இவர்கள் வந்து அதிமுகவில் இருந்து விலகி தாவைக்கால இணையாமல் இருக்கிறாங்க. ஸோ அதற்கு வந்து நமக்கு இப்போ என்ன தேவைப்படுது, 41 எம்எல்ஏக்கள் 28 பேர் எம்எல்ஏக்கள் நம்ம சைடு இருக்கணும் அப்படின்றதுக்காக பல வேலைகள்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இன்றளவில் அதிமுகன்ற கட்சிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய ஆதரவு எஸ்பி வேலுமணிக்கும் வேற யாருக்குமே இல்லை. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணரத் தொடங்கியதுக்கு பின்னாடி தான் வரிசையா தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், அதே மாதிரி இப்போ CV சண்முகம் போன்றவர்கள்லாம் இந்த பக்கம் வந்தது. ஸோ CV சண்முகம் அவர்கள் வெளிப்படையா எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லலையே, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தானே சொன்னாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவர் வந்து அதை பதிவு பண்ணதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய ஒரு முக்கியமான தலைவராக இல்லை என்னுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுன்னு அடிப்படையில் தான். ஸோ கிட்டத்தட்ட அப்படியே அந்த இப்போ அதிமுக ஐடிவிங்களெல்லாம் அந்த வீடியோ எடுத்து பரப்புறாங்க. அப்படியே பல விஷயங்கள் வந்து அப்படி சுமூகமாக முடிகிற மாதிரியான சூழல் வந்து ஏற்படுது. அதே மாதிரி சட்டமன்றத்திலையும் பார்த்தீங்கன்னா தாவேகா அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு ஏற்ற சூழல் சுத்தமாக இல்லை. நேரடியாக வந்து தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க மட்டும் சர்க்கார் படம் வந்தப்போ எங்களோட போஸ்டர் கிளிக்காம இருந்தீங்கன்னா 2021 ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இல்லையா. இதெல்லாம் அப்பட்டமான என்ன சொல்றது ஒரு வன்ம அரசியல் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா அதிமுகவை இவங்க வந்து நீங்க எங்களை தொட்டுட்டீங்க, அதனாலதான் நீங்க தோத்தீங்க அப்படிங்கிறாரு. அரசியல் காலத்துல எவ்வளோ காரணங்கள் இருந்துச்சு 2021 அதிமுக ஆட்சி இழக்கிறதுக்கு அப்படின்றது. குறிப்பா வந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி 3வது முறையெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுங்கிறதுலாம் வரலாற்றியே இல்லை. அப்படிப்பட்ட சூழல்ல அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. கூடவே பாஜக கூட கூட்டணி, இந்திய அளவுல பாஜக எதிர்ப்பு அலை இருக்கு, தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி எதிரணியில திமுக வந்து எக்கச்சக்கமான கூட்டணியை சேர்த்து வச்சுக்கிட்டு அவர்கள் வந்து களத்துக்கு வந்தாங்க. இப்படி பல காரணங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் காரணம் கிடையாது. நீங்க எங்களோட தளபதியோட விஜய் பேனரை கிழிச்சிங்க இல்லையா, அதனாலதான் நீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்லி பேசுறாரு. இப்படி ஒரு பேச்சுகளுக்கு அப்புறமாலாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகன்ற ஒரு கட்சி தாவேக கூட கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சர்க்கார் படத்தினுடைய அந்த பேனர் கிழிக்கப்பட்டதுக்கான காரணமே வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் வந்து கோமலவல்லி அப்படிங்கிற ஜெயலலிதாவினுடைய இயற்பெயர் கொண்டு ஒரு கேரக்டரை உருவாக்கி ஜெயலலிதாவை டிஃபைம் பண்றதுக்கான எடுக்கப்பட்ட படம் தான் சொல்ல போனா. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல திட்டங்களை வந்து எதிரெல்லாம் அந்த வசனங்கள் இருக்கும், இலவசங்களுக்கு எதிராக வசனங்கள்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட அதிமுக அரசியலையும் டச் பண்ணி ஜெயலலிதா அவர்கள் ஒரு கேரக்டராகவே காட்டி இழிவுபடுத்த முயன்ற போது தான் இங்கே எதிர்வினை வருது அதிமுக வெர்சஸ் விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிற மாதிரி இது மாறுது. அதனால தான் தோத்துட்டாங்க, இல்லைன்னா ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு சட்டமன்றத்தில் புசி ஆனந்த் அவர்கள் பேசுறாரு. இது வந்து அரசியல் குறித்தும் அவர்களுக்கு தெரியறது இல்லை, ஒரு முற்றுமுழுதா உண்மைக்கு புறம்பான விஷயத்தை வந்து பேசிட்டு போயிடுறாங்க. இப்போ இதற்கு ஒட்டுமொத்த அதிமுக தரப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. இது சட்டமன்றத்தில் பேசுகிற பேச்சா அப்படிங்கிறது ஒன்று, இதெல்லாம் பேசின தாவேகா கிட்ட எப்படி வந்து மாண்பை பாராட்ட முடியும்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி தான் எங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிறது டிவிகேனுடைய ஸ்டாண்டா இருக்கு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை தான் செங்கோட்டையன் அவர்கள் இன்னுமே அவரோட பாக்கெட்ல வச்சிருக்கிறாரு. ஜெயலலிதா அவர்கள் ஒரு சிறந்த தலைவர், அவர் வந்து ஆக சிறந்த தலைவர், ஆளுமை அப்படின்னு இன்னைக்கு தாவேகா தரப்புல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த கட்சி ஆபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய புகைப்படம் இன்னும் இருக்கு. அப்ப ஜெயலலிதா அவர்கள் சிறந்த தலைவர்னு தாவேகா இன்னைக்கு ஏத்துக்கிறாங்கன்னா அன்னைக்கு சர்க்கார் படத்துல கேலி செய்தது அதே ஜெயலலிதாவை தான். அப்போ வந்து சர்க்கார் படத்துல பேனர் கிழிச்சது தான் பிரச்சனை அப்படின்னா, சர்க்கார் படத்தினுடைய பேனர் கிழிக்கப்பட்டதுக்கு காரணமா அமைஞ்சதே ஜெயலலிதாவுக்காக அதிமுக குரல் கொடுத்தது தான்.
அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இன்னைக்கு ஜெயலலிதா வந்து அரசியலுக்காக தூக்கி பிடிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அதிமுகவில் உள்ள பல பேரை கட்சியில் இந்த பக்கம் இழுக்கிறதுக்காக. அன்னைக்கு வந்து அவர்கள் பண்ணது விஜயனுடைய ஒரு ஈகோ. எப்படின்னா, என்ன நீங்க கையை கட்டி நிக்க வச்சுட்டீங்க, என்ன நீங்க அடிபணிய வச்சுட்டீங்க, என்னோட படத்தை ரிலீஸ் பண்ண விடாம நீங்க தடையெல்லாம் பண்ணீங்க, அதனால ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணல, ஜெயலலிதா அவர்களை மறைவுக்கு பின்னாடி அதிமுகவை நான் பழி வாங்குறேன் பாருங்கன்னு சொல்லி விஜய் அவர்கள் பண்ண விஷயங்கள் தான் சர்க்கார் படத்துக்கு வசனம். இப்ப இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி சர்க்கார் படத்தினுடைய பேனர் கிளிக்கப்பட்டதுக்கும் சேர்த்து வன்மத்தை தீக்கிறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி புஷி ஆனந்த் அவர்கள் பேசுறாரு. ஸோ இது எல்லாமே அதிமுகவினுடைய அந்த ஒரு தொண்டர்கள் மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு காலம் வந்தால் எங்களுக்கு ஒரு காலம் வரும், நாங்கள் பொறுத்திருந்து யாருன்னு காட்டுறோங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட அதிமுகவை இன்னுமே வந்து ஒரு எழுச்சி அடைய வைக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து தாவேக்கா வந்து ரொம்ப ஒரு சாஃப்டாக டீல் பண்ணிட்டு இருந்தவங்க இதுக்கப்புறம் வந்து இறங்கி அடிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஏற்கனவே ஐடிவிங்கிலேருந்து தாவேக்காவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தேர்தலுக்கு முன்னாடி அப்படிங்கிறது வேற, தேர்தலுக்கு பின்னாடி கூட ரொம்ப அவர்கள் வந்து அட்டாக் பண்ணல. இப்போ வம்படியா வந்து புஷி ஆனந்த் அவர்கள் போயிட்டு சீன்றதுனால அந்த பக்கத்துல இருந்து எதிர்வினை அப்படிங்கிறதும் அதிகமா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுகவில் உள்ள அந்த ஒரு எதிர்ப்பு அணின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு குருக்கள் வராருன்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி மட்டும் போயிட்டு இருக்காரு. அந்த டீம் வந்து அடுத்து என்ன பண்றாங்க, அடுத்து உழப்போற விக்கெட் யார் அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.